கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 1:12. இன் இங்கிலீஷ் ரோமன்ஸ் 1:10. எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் கிட்டத்தில் வர்றதுக்கு எனக்கு நல்ல பிரயாணம் கிடைக்கணும், அது தேவ சித்தத்தின்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தம்தான் நிறைவேறணும் என்பதில் மிக வாஞ்சையாக அதை ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக செய்யக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் அவருக்கு அவரை பொறுத்தளவுக்கு என்ன, தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்ம அப்போஸ்தலனுடைய 21வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கும்போது 11வது வசனம் பாருங்களேன். அங்கே ஒரு இருக்கும்போது அகபு என்னும் ஒரு தீர்க்கதரிசி அங்கே வர்றார். சரியா? அங்கே வரும்போது அவங்க சொல்லக்கூடிய காரியம், அவன் எங்களிடத்தில் பவுனுடைய கச்சையை எடுத்து தன் கச்சையையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். பவுலோட கச்சையை எடுத்துக்கொண்டு கட்டிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் போனால் உங்களை கைது பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, புறஜாதியார்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ அப்போ போயிடாதீங்க, ஏன்னா அவருக்கு வெளிப்பாடு கர்த்தர்ன்னு தானே வந்துச்சு. ஆனால் பதில் பாருங்க 13வது. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியானபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். என்ன, நான் போகிறது மாத்திரல்ல, நான் சாகவும் தயார். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய சித்தம்னா, அந்த சித்தத்தை செய்வதற்கு நான் ஒரு நாளும் தயங்குறதே கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது என்ன, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி இந்த நாட்களில் நமக்கு யாக்கோபு சொன்னது ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக விளங்கும். யாக்கோபு 4வது அதிகாரம் 13-14 சொல்லும்போது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்பதை அப்படிங்கிறதான் நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் யாக்கோவும் சொல்கிறாரு. இங்கே தேவனுடைய சித்தம் இருந்தால் அவங்கக்கிட்ட பிரயாணம் சீக்கிரத்தில் வாய்க்க பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம தேவனுடைய சித்தம் என்று நாம் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, உங்களுக்கு நிறைய காசு வரப்போகுது, இல்லை உங்களுக்கு வேறு ஊரில் வேலை கிடைக்க போகுது, இல்லை உங்களுக்கு இன்னொரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அல்லேலூயான்னு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் போல் தேவனுடைய சித்தம் உங்களை கைது பண்ண போகிறாங்க, தேவனுடைய சித்தம் நீங்கள் துன்பப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் நம்ம அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னா நம்ம என்ன முழுமையாக நம்மை விட்டு கொடுக்கக்கூடிய மக்களாக. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். அது நிந்தையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, மனமகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கிருபை வரங்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சபையை பார்ப்பதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். அப்போ நமக்கு இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி நம்ம வாழுகிறோமா? உடனே நீங்கள் அண்ணே தேவ சித்தம் தான், நாங்கள் உடனே இந்த யாராவது ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டு இல்லை வேற யார்ட்டையாவது கேட்டு நாங்கள் தேவ சித்தத்தை அறிஞ்சு கொள்வோம் அப்படின்னா இல்லை. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க,
நீங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்னது என்பது உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் செய்தாலோ அது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை புரிந்து தேவ சித்தம் ஒன்றே நிறைவேறும் என்று ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், எங்களுடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, ஊழியம், எங்களுடைய வேலை எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். அதுவரை குட் நைட்.